ஆண்டவரும் இரட்சகருமாய் இருக்கிற ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் ஈடு இணையற்ற நாமத்தினாலே அருமையான கர்த்தருடைய பிள்ளைகள் யாவருக்கும் எங்களது ஏஜி சபையின் சார்பில் உங்கள் சமாதானத்தின் நேரம் இந்த சிறப்பான இந்த நிகழ்ச்சிக்கு உங்கள் எல்லாரையும் அன்போடு கூட வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறேன். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, ஒவ்வொரு வாரமும் இந்த மாலை நேரத்தில் நமது கிராஸ் டிவியிலையும் விசேஷமாக ஸ்தோத்திரம் சாலோம் ஏஜி சர்ச் ஊற்றுக்குறி என்கிறதான யூடியூப் சேனலிலும் நீங்கள் இந்த கர்த்தருடைய வார்த்தையை கேட்கலாம். ஸ்தோத்திரம் உங்களுக்காக ஜெபிக்க வேண்டும் என்று சொன்னால் என்னோடு கூட நீங்கள் தொடர்பு கொள்ளலாம். ஸ்தோத்திரம் கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். உங்களுக்காக நான் ஜெபிக்கிறேன். ஆண்டவர் நல்லவர். ஜெபிக்க கேட்ட எல்லாருக்காகவும் நாங்கள் ஜெபித்து கொண்டிருக்கிறோம். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, ஒருவேளை உங்களுக்கு ஆலோசனை தேவை என்று சொன்னாலும், ஒருவேளை எந்த ஒரு ஆவிக்குரிய ஆலயத்திற்கு நீங்கள் போகல, ஆலயத்தில் ஆராதிக்க விருப்பப்பட்டாலும் நீங்கள் எங்களோடு வந்து ஆராதிக்க நீங்கள் வரலாம். உங்களை அன்போடு கூட குடும்பமாய் அன்போடு கூட அழைக்கிறோம். விசேஷமாக அந்த தேவனுடைய வார்த்தை முடிந்தவன ஆராதனை ஒழுங்குகள் அந்த நேரம் கொடுக்கப்படும். அதை பாருங்கள். ஒருவேளை ஸ்தோத்திரம் விவரம் வேண்டுமென்று சொன்னால் நீங்கள் தொடர்பு கொள்ள உங்கள் அன்போடு கூட உற்சாகப்படுத்துகிறேன். இந்த நாளில் நம்முடைய கிராஸ் டிவியின் மூலமாக அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, இந்த யூடியூப் சேனல் மூலமாகவும் உங்களை சந்திப்பதில், உங்களை பார்த்து கர்த்தருடைய வார்த்தை கொடுப்பதில் நான் சந்தோஷப்படுகிறேன். ஒரு வார்த்தையை அமேன் ஸ்தோத்திரம் எல்லாருக்கும் தெரிந்த, ஏற்கனவே ஆல்ரெடி அமேன் கேட்டிருக்கலாம். ஒருவேளை நானே அந்த வார்த்தையை நான் பிரசங்கம் பண்ணியிருக்கலாம். கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். தேவனுடைய வார்த்தையை ஆலயத்தில் கேட்டிருக்கலாம். இந்த வார்த்தை தான் உங்களோடு கூட இந்த மாலை தியானத்திற்காக கொடுத்து உங்கள் ஆளுக்கு ஜெபிக்க வேண்டும் என்று விருப்பப்படுகிறேன். எரேமியா தீர்க்கதரிசன புஸ்தகம் 31ஆம் அதிகாரம் அதனுடைய 14வது வசனத்துடைய பின்பகுதி, என் ஜனங்கள் நான் அளிக்கும் நன்மையினால் திருப்தி ஆவார்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். என் ஜனங்கள் நான் அளிக்கும் நன்மையினால் திருப்தி ஆவார்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஆமென். கர்த்தருக்கு மகிமை. என் ஜனங்கள் நான் அளிக்கும் நன்மையினால் திருப்தி ஆவார்கள். பிள்ளைகளே, இன்னைக்கு திருப்தி என்பது உலகத்தில் அமேன் ஸ்தோத்திரம் இல்லாத சூழ்நிலை. அமேன். திருப்தியா இருக்கீங்களா? ஸ்தோத்திரம் பொதுவாக ஆட்கிட்ட கேட்டு பாருங்க, சந்தோஷமா இருக்கீங்களா, எப்படி இருக்கீங்க கேட்டா ஸ்தோத்திரம் நிறைய பேர் சொல்றது ஏதோ இருக்கிறோம் ஸ்தோத்திரம் என்கிற பதிலை கேட்கலாம். சிலர் மாத்திரம் ரொம்ப நல்லா இருக்கிறோம் அப்படி சொல்றத நம்ம கேட்டுக்கலாம். நாமும் பல நேரத்தில் அப்படி சொல்லி இருக்கிறோம், ஏதோ இருக்கிறேன். கர்த்தருக்கு மகிமை. அன்பு பிள்ளைகளானா ஆண்டவர் ஒரு குடும்பத்தை, ஒரு பிள்ளைகளை திருப்தியாய் நடத்துகிற தேவன், திருப்திப்படுத்துகிற தேவன். பாருங்க, ஆண்டவர் பிரசங்கம் பண்றார். மலை பிரசங்கத்துல அமேன் ஸ்தோத்திரம் நல்ல பிரசங்கம் பண்ணுகிறார். கர்த்தருக்கு மகிமை. ஜனங்கள் எல்லாரும் கேட்டுக்கொண்டே இருக்கிறார். ஒரு சமயம் ஆண்டுடைய வார்த்தையை ஜனங்கள் கேட்கும்படி திரளான ஜனங்கள் வந்து அமர்ந்து இருக்கிறாங்க. ஸ்தோத்திரம். ஆண்டு சொல்லுகிறார், என் ஜனங்கள் ஏன்ட்டு ரொம்ப நேரம் உட்கார்ந்து இருக்கிறாங்க, இவங்கள கொடுக்கிறதுக்கு ஒன்றும் இல்லை, ஏதாவது நீ கொடுங்கன்னு சொல்லும் போது சீசர் சொல்றாங்க, ஆண்டவரே ஜனங்கள்கிட்ட கொடுக்கிறதுக்கு ஒன்றுமே இல்லை. ஸ்தோத்திரம். ஆண்டு திரும்ப சொல்ல, உங்கள்கிட்ட எத்தனை அப்பம் இருக்குது சாப்பாடு சொல்றாரு. ஸ்தோத்திரம். 5 அப்பம் 2 மீன்கள் இருக்குது. ஸ்தோத்திரம். ஒரு பையன் கையில் இருக்குது. யோசித்து பாருங்களேன். அமேன் ஸ்தோத்திரம். அது ஆண்டவர்கிட்ட கொண்டு வந்து கொடுத்தாங்க. அருமை பிள்ளைகளை அதை கர்த்தர் ஆசீர்வதித்து கொடுத்தார். அதை பள்ளிக்கு பெருக பண்ணினார். வேதம் சொல்லுகிறது 5000. பொதுவா அமேன் ஸ்தோத்திரம் வரலாற்று ஆசிரியர்கள் சொல்றாங்க 25,000க்கு மேல ஜனங்கள் இருந்திருக்கலாம். ஆனா புருஷர்கள் மாத்திரமே ஸ்தோத்திரம். ஒரு புருஷனுக்கு ஒரு மனைவி அப்படின்னா 10,000. ஒரு குடும்பத்தில் 2 பிள்ளைங்கன்னா யோசித்து பாருங்களேன். 25,000க்கு மேல ஜனங்கள் நிறைந்த மலை. அந்த இடத்துல கர்த்தர் திருப்தியா, பைபிள் அழகா சொல்லுது, வேண்டிய மட்டும் கொடுத்தார். நம்ம ஆண்டவர் யார் தெரியுமா? வேண்டிய மட்டும் கொடுக்கிறவர். அதான் அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்லுகிறார், நாம் நினைக்கிறதற்கும் நாம் வேண்டிக் கொள்வதற்கும் மிகவும் அதிகமாக செய்கிற தேவன். அப்பா எனக்கு இதை தரமாட்டீங்களாப்பா? பிள்ளைகளே ஸ்தோத்திரம், இதை தந்துருங்கன்னு கேட்கிறோம். ஆனா நம்ம நினைவை அறிந்த ஆண்டவர் அதை காட்டிலும் பெஸ்டா தாரார். நான் எப்பவும் சொல்லுவேன், ஒரு காரியம் நான் வீடு கட்டுறேன் பாஸ்டர், லேட் ஆகிட்டே இருக்குது, என் பிள்ளைக்கு திருமணம் லேட் ஆகிட்டே இருக்குது, குழந்தை பாக்கியம் லேட் ஆகிட்டே இருக்குது, ஏதோ வேலை லேட் ஆகிட்டே இருக்குது. ஸ்தோத்திரம். ஒருவேளை நான் ஜெபிக்கிறேன், நல்ல ஆண்டுக்குள்ள இருக்கிறேன், ஒருவேளை தாமதமாகிட்டுக்குன்னு சொல்லி ஒருவேளை நீங்க வேதனையோடு கூட இருந்தீங்கன்னா நான் சொல்லட்டா, உங்களுக்கான ஒரு பெஸ்டா வச்சிருக்கிறார், பெஸ்டா வச்சிருக்கிறார். கலங்காதீங்க பிள்ளைகளே, பெஸ்டான ஆசீர்வாதத்தை தருவார். அதான் சொல்றார், என் ஜனங்களுக்கு அவருடைய பிள்ளைகளுக்கு
முதல்ல சொல்றேன், கர்த்தர் உங்களை நன்மையினால நிரப்பி திருப்தியா உங்களுக்கு கொடுத்த ஆசீர்வாதமா எல்லாவற்றிலும் உங்களை வைக்கணுமா? நீங்க ஆண்டவர் பிள்ளையா இருக்கிறீங்களா? ஸ்தோத்திரம். ஆண்டவர் நல்லவர், ஆண்டவரை தேடுறீங்களா? வாரந்தோறும் ஆலயத்துல போய் ஆண்டவரை தேடுறீங்களா? யோசித்து பாருங்க. வீட்டுல டெய்லி ஆண்டவரோடு நீங்க பேசுறீங்களா? வேத வசனத்தை நல்லா வாசிக்கிறீங்களா? வேத வசனத்தை கேட்கிறீங்களா? ஆண்டவர் நல்லவர், என் நாமத்தின் மேல் விசுவாசம் உள்ளவர்களாய் என்னை ஏற்றுக்கொண்ட எத்தனை பேர்களோ அத்தனை பேர்களுக்கும் தேவனுடைய பிள்ளையாகும்படிக்கு உரிமை கொடுத்தார் என்று பைபிள்ல சொல்லுங்க, யோவான்ல சொல்றாரு. ஆமென். சோதர வசனத்தை நான் திரும்பவும் உங்களுக்காக அந்த வசனத்தை சுட்டிக்காட்ட வேண்டும் என்று நான் ஆசைப்படுகிறேன். உங்களுக்கு தெரிந்த வசனம் தான். யோவான் 1ஆம் அதிகாரம் 12வது வசனத்தை வாசிக்கிறேன் பாருங்களேன். அவருடைய நாமத்தின் மேல், இயேசு என்கிற அந்த பெயர்ல விசுவாசம் உள்ளவர், நம்பிக்கையோடு கூட ஸ்தோத்திரம், அவரை ஏற்றுக்கொண்டு அவர் பிள்ளையாய், ஏசப்பா என் உள்ளத்துல வாங்கன்னு சொல்லி அவரை ஏற்றுக்கொண்டு எத்தனை பேர்களோ அத்தனை பேர்களுக்கும் தேவனுடைய பிள்ளையாகும்படி அதிகாரம் கொடுத்தார். தேவனுடைய பிள்ளைகளுக்கு தான் ஆசீர்வாதம், நன்மை. ஸ்தோத்திரம். நான் ஏற்கனவே சொன்ன தெரியுமா, 5 அப்பம் 2 மீன் யாரு கொடுத்தார் தெரியுமா? ஆண்டவர் வார்த்தையை தாமே தாகத்தோடு கேட்ட பிள்ளைகளுக்கு கொடுத்தார். ஸ்தோத்திரம். பிள்ளைகளே, யாருக்கு நன்மை, யாருக்கு திருப்தி? ஸ்தோத்திரம். தேவனுடைய வார்த்தையை அவளோடு கேட்கிற ஜனங்களுக்கு ஆண்டவர் நான் அப்பா பேசுறாங்க. ஸ்தோத்திரம். ஜனங்கள் அவளோடு கேட்கிறாங்க, ஏசப்பா இன்னும் பேச மாட்டாரா? பிள்ளைகளே, கர்த்தருடைய நன்மையான ஈவுகளை தேவன் தரணுமா? நீங்க ஆவலாய் வேத வசனத்தை கேட்கறதுக்கு ஆவலாய் இருங்க. ஆலயத்துல போகிறதுக்கு ஆவலாய் இருங்க. உங்க பிரசங்கம் ஆண்டவருடைய வார்த்தை கேட்கறதுக்கு ஆவலாய் இருங்க. சில நேரத்தில் அவசரமா போயிட்டு சில வேலையை முடிக்காம வச்சுட்டு ஆராதிச்சு காணிக்க போட்ட உடனே சில ஓடியே போய் கர்த்தருடைய வார்த்தையை கேட்கறதுக்கு அவங்களுக்கு மனசு இல்லாம இருக்கிறதையும் சில நேரத்தில் பார்க்கிறேன். அருமையான பிள்ளை இல்ல, தேவனுடைய வார்த்தையை கேட்ட மக்களை தான் கர்த்தர் திருப்தியாய் நடத்தினார். ஆமென். ஸ்தோத்திரம். அது மாத்திரம் கேட்ட மக்கள் மாத்திரமல்ல, அதன்படி நம்ம நடக்கும் பொழுது எக்கச்சக்கமான நன்மைகளை தேவன் தருகிறார். அதான் சங்கீதம். ஆமென். ஸ்தோத்திரம். 85ல பாருங்க, 85:12 சொல்லுது, கர்த்தர் நன்மையானதை தருவார். நான் ஆண்டவர் யார் தெரியுமா? நன்மையை தருகிறவர். நன்மை என்ன நன்மை? நன்மையான ஈவுகள் என்னது? இந்த உலகத்தில் வாழ நமக்கு என்ன வேணும் பிள்ளைகளே? உணவு வேணும், நல்ல உடை வேணும், நல்ல ஒரு அழகான வீடு வேணும், போகிறதுக்கு வாகன வசதிகள் வேணும், நல்ல ஸ்தோத்திரம் தொழில், நல்ல வருமானத்துக்கு தொழில் வேணும், பொருளாதார ஆசீர்வாதம் வேணும், நல்ல மனைவி வேணும், பிள்ளைகள் கீழ்ப்படிதல் பிள்ளைகள் வேணும். பிள்ளைகளே, இதெல்லாம் தேவன் தருகிற அழகான ஈவுகள், நன்மையான ஈவுகள். ஸ்தோத்திரம். அதான் ஆண்டவர் சொல்றாரு அல்லவா, முதலாவது தேவ ராஜ்யத்தை இதெல்லாம் உனக்கு எப்ப தருவேன்? நீ முதலாவது தேவ ராஜ்யத்தை தேடுவேன்னு சொன்னா உனக்கு எல்லாவற்றையும் தந்துகிட்டே இருப்ப. பிள்ளைகளே, நன்மைகளின் நாயகர் அவர். ஸ்தோத்திரம். என் பிள்ளைக்கு நன்மை நான் செய்வேனா செய்யாமேன் எப்போ செய்யணும்னு நம்ம ஆண்டவர் எப்போதும் ரொம்ப ஆவலா இருக்கிற நல்ல ஒரு ஆண்டவர். பாருங்க, இயேசு கிறிஸ்து பாருங்க. இயேசு கிறிஸ்து போற இடங்கள்லாம் அற்புதம் செய்தார். நிறைய அற்புதம் உங்களுக்கு நான் சொல்லலாம். ஸ்தோத்திர. குருடலுக்கு பார்வை கொடுத்தார், சப்பானிகளை நடக்க வச்சார், கர்த்தருக்கு மகிமை, குஷ்டரோகிகளை சுஸ்தமாக்கினார், மரித்தவனை உயிரோடு எழுப்பினார், மரித்த பிள்ளைகளை உயிரோடு எழுப்பினார், அநேக அற்புத அடையாளங்களை செய்தார். அதன் நடுவிலும் சீஷர்களோடு நேரம் எடுத்து பேசினார், சீஷர்களை ஆண்டவர் உருவாக்கினார். பாருங்களேன், எவ்வளவு நல்ல ஆண்டவர். போற இடலாம் எல்லா இடத்துலையும் ஆமென் ஸ்தோத்திரம், தீமையோடு இருந்த வியாதியோடு இருந்த மக்களுக்கு நன்மை செய்தார். நான் சொல்றேன் ஸ்தோத்திரம், நன்மை பெற்ற அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, நீ நன்மையை மறந்துடாத. அதே நேரத்தில் உனக்கும் நன்மை உண்டு, அவரை நம்பியே இரு மகளே. நன்மைகளின் நாயகன் ஸ்தோத்திரம், நன்மை நிச்சயமா தருவார். சொன்ன முதலாவது உங்க வாழ்க்கை நன்மைகளை தேவன் அள்ளி தரணுமா? ஆண்டவர் வார்த்தையை டெய்லி ஆண்டவர் சமூகத்தில் அமர்ந்து ஆண்டவர் வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து வார்த்தையை கேட்டு அதன்படி நீங்க செய்து பாருங்கள். ஆண்டவர் நிச்சயமா நன்மைகளை நிச்சயமா செய்வார். பாருங்களேன், ஸ்தோத்திரம். யோவான் 10ஆம் அதிகாரத்தில் ஒரு வசனத்தை நான் உங்களுக்காக நான் வாசிக்கிறேன். பாருங்க, ஆண்டவருக்கு மகிமை உண்டாகட்டும். ஸ்தோத்திரம். யோவான் 10ஆம் அதிகாரம்
9வது வசனத்தை நான் வாசிக்கிறேன். நானே வாசல், என் வழியாய் ஒருவன் உட்பிரவேசித்தால் அவன் ரட்சிக்கப்படுவான், அவன் உள்ளும் புறமும் சென்று மேய்ச்சலை கண்டடைவான். நன்மை, மேய்ச்சல் என்பது நன்மை, நன்மை கண்டடைவான். எப்போது நன்மை கண்டடைவான்? நானே வாசல், என் வழியாய் ஒருவன் உட்பிரவேசித்தால். அப்ப அர்த்தம் என்னது? ஆமென், ஸ்தோத்திரம், கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். ஆண்டவரை பின்பற்றுவேன் சொன்ன ஆண்டவர் உள்ளத்தில் ஏற்றுக்கொண்டு ஆண்டவர் வார்த்தை கீழ்ப்படிந்து அவரை நான் பின்பற்றுவேன் என்று சொன்னாய், அவன் உள்ளும் புறமும் சென்று நல்ல மேய்ச்சலை. அதுக்கு அடுத்த வசனத்தில் பாருங்க, நானோ அவைகளுக்கு ஜீவன் உண்டாயிருக்கவும் அது பரிபூர்ண படம் வந்தேன். என் ஆண்டவர் இந்த பூமியில வந்ததின் பெரிய நோக்கம் உங்களையும் என்னையும் ஆசீர்வதித்து மேன்மைப்படுத்துவதற்கு. பிள்ளைகளே, முதல்ல சொன்னேன், முதலாவது அவர் ராஜ்யத்தை, அவரையே தேடுங்க. இரண்டாவது வேத வசனத்தை கேட்கிறதுக்கு, வேத வசனத்தை வாசிக்கிறதுக்கு, வேத வசனத்தை கீழ்ப்படிந்து நடப்பதற்கு எப்போதும் உற்சாகமாயிருங்க. ஆமென். மூன்றாவது அவரை பின்பற்றுங்க, அவரையே பின்பற்றுங்க. ஸ்தோத்திரம். ஒருவேளை நீங்க புறஜாதி மார்க்கத்திலிருந்து இயேசுவை நீங்க அறிந்திருக்கலாம், இயேசு ஆராதிக்க வந்திருக்கலாம், ஏதோ ஒரு நன்மை உங்க வாழ்க்கையில குறைவா இருக்கலாம். அந்த நன்மைக்காக பின்வாங்கி போயிடாதீங்க, விட்டாப்புடி ஆண்டவரை பின்பற்றுங்க. பாருங்க, ஒரு குருடன் ஆண்டவர் நோக்கி கூப்பிடுகிறான், ஆண்டவரே எனக்கு இறங்க வேண்டும், இறங்க வேண்டும். எல்லாரும் அதட்டினான்கள் பைபிள் சொல்லுது. ஆனாலும் அதிகமாக கூப்பிடுறான். உங்களை அதட்டும் போது மற்றவங்க ஏன் கோயிலுக்கு போய்கிட்டே இருக்க, எப்போ பார்த்தாலும் பைபிளை தூக்குறேன், எப்போ பார்த்தாலும் கோயிலுக்கு பாருன்னு சொல்றாங்களா? மின்னிலும் அதிகமாக கோயிலுக்கு போங்க, வேத வாசிங்க, சத்தமா ஜெபம் பண்ணுங்க, இயேசு நன்மை சொல்லுங்கள் பிள்ளைகளே. ஆமென். இயேசு கூப்பிட்டு அவனுக்கு பார்வை கொடுத்தார். எவ்வளவு நல்ல ஒரு மகிமையான ஆண்டவர் தெரியுமா? நீங்களும் நானும் ஆராதிக்கிற அன்பு தெய்வம், அன்பு கர்த்தரே பிள்ளைகளே, ஸ்தோத்திரம். ஆமென். சங்கீதம் 23 ஒரு வார்த்தையை நான் சொல்லி உங்களுக்காக ஜெபிக்கிறேன். சங்கீதம் நிறைய வார்த்தைகளை சொல்லலாம், ஆனாலும் நேரம் இல்லாதனால சங்கீதம் 23 சொல்றாரு பாருங்க, கர்த்தருக்கு மகிமை, அவர் என்னை புல்லுள்ள இடங்களில் மேய்த்து அமர்ந்த தண்ணீரில் கொண்டு போய் விடுகிறார். ஸ்தோத்திரம். கடைசி வசனம், என் ஜீவனுள்ள நாளெல்லாம் நன்மையும் கிருபையும் என்னை தொடரும். ஸ்தோத்திரம். திருப்தி வேணுமா? நன்மை வேணுமா? அவரை தேடுங்க. ஸ்தோத்திரம். நன்மை வேணுமா? அவர் வார்த்தையை வாசிங்க, அவர் வார்த்தையை தியானிங்க, அவர் வார்த்தையை கடைபிடிங்க, அவர் வார்த்தை கேட்கறதுக்கு ஆமென் ஸ்தோத்திரம் சந்தோஷமாயிருங்க. ஆண்டவருக்கு மகிமை உண்டாகட்டும். மூணாவது அவரே வாசல், அவரை பின்பற்றுங்க. கர்த்தர் நல்லவர், நன்மையானாலும் இன்பமானாலும் துன்பமானாலும் அவரை தான் பின்பற்றுவேன். ரூத் ஒரு தீர்மானம் பண்ணினாங்க, ஓ நான் கர்த்தரை தவிர யாரையும் பின்பற்ற மாட்டேன். ஸ்தோத்திரம். சாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோ சொல்றாங்க, நாங்கள் இடைவிடாலும் ஆராதிக்கிற எங்கள் தேவன், அவரை தான் நான் நம்புவோம், அவர்களை கொன்னு போட்டாலும் அவர் மேல் தான் நம்பிக்கையா இருப்போம்னு சொல்லி யோபு சொன்னாரே. அவரையே பின்பற்றுங்க. துன்பம் வரலாம், ஆமென் ஸ்தோத்திரம், துயரம் வரலாம், நெருக்கம் வரலாம், பாடுகள் வரலாம், ஆனா அது நிரந்தரம் இல்லை பிள்ளைகளே. அவரை பின்பற்றுகிற பிள்ளைகளுக்கு குறைவில்லை. சிங்க குட்டிகள் தாழ்ச்சி அடைந்து பட்டினியா இருக்கும், கர்த்தரை தேடுகளுக்கோ ஒரு நன்மை குறைவில்லை. இங்க சொல்றாரு, நான் கர்த்தருடைய வீட்டில நீடித்த நாட்களாய் நிலைத்திருப்பேன். இந்த வார்த்தையை அடிக்கடி சொல்றேன். ஒரு போதகனா இருக்கிறேன், நான் பார்க்கிறேன் பிள்ளைகளே, ஆலயத்துக்கு எந்த குடும்பம் முக்கியத்துவம் கொடுக்குதோ அந்த குடும்பம் தான் நிறைய நன்மைகளை பெற்றுக்கொள்றாங்க. ஏற்ற வேளையில பிள்ளைகளுக்கு திருமணம் முடியுது, குழந்தை பாக்கியம் உண்டாகுது. ஸ்தோத்திரம். ஆமென். நல்லா எதிர்காலத்தை அமைச்சு கொடுக்கிறார். ஆனா ஆலயத்துக்கு அசட்டா பண்ற பிள்ளைகளை பார்த்தீங்கன்னா அலசடி படுகிறத நான் பார்க்கிறேன். வேலைக்காக அலையிறாங்க, இன்று போறாங்க, கிடைக்க மாட்டேங்குது. ஸ்தோத்திரம். திருமணம் ரொம்ப லேட் ஆகுது, குழந்தை பாக்கியம் சில நேரத்தில் லேட் ஆகுது. ஏன்? அவங்க ஆலயத்தை அசட்டை பண்றாங்க. போதர் எவ்வளவுதான் சத்தம் போட்டு நீங்க ஆலயத்துக்கு வரணும்னு சொன்னாலுமே ஸ்தோத்திரம் காது கேட்காத போல, எனக்கு என் வேலைதான் முக்கியம்னு சொல்ற எத்தனையோ ஜனங்கள் கடைசியில் அலசடிப்படுறதையும் பார்க்கிறேன். பிள்ளைகளே, உங்களுக்கு தேவன் தந்த ஆலயத்துல நீடித்த நாட்களாய் நிலைத்திருக்க அர்த்தம் என்ன தெரியுமா? சண்டே மட்டும் போயிட்டு வர்றது இல்லை, அங்கே நடக்கிற எல்லா ஊழியங்களிலும் நீங்க பங்கு பெறணும். வாலிப தம்பியா நீ தங்கச்சியா இருப்பண்ணா, உங்க சபை நடக்கிற வாலிப ஐக்கியத்தில் பங்கு பெறுமா? ஆமென். தம்பி ஒரு சிறுவர் ஊழியத்தை செய்ப்பா. ஆண்ட பெரியவங்களா இருப்பீங்கன்னா உங்க சபை மூலமா ஒரு ஜபக்குழு, ஒரு பராமரிப்பு குழு நடத்துங்க. நல்ல அழகான வீடை கொடுத்துருப்பாருன்னா உங்க வீட்டில் உங்க போதகரை கூப்பிட்டு உங்க வீட்டில் ஒரு ஜபக்குழு ஆரம்பிங்க.
ஆண்டவர் நல்லவர். உங்க வீடு ஒரு ஜெபிக்கிற வீடா இருக்கட்டுமே. ஸ்தோத்திரம். ஆமென். கர்த்தருடைய வீட்டில் ஆண்டவருக்காக உங்கள் திறமைகள், உங்கள் தாளந்துகள், உங்கள் பணத்தை நல்ல சந்தோஷமா கொடுங்க பிள்ளைகளே. அப்பொழுது நன்மை மாத்திரமல்ல, 2 ஆசீர்வாதத்தை சொல்றாரு பாருங்க. நன்மையும் கிருபையும். கிருபை என்ன செய்யும்? என்னை பெரியவனாய் மாற்றும். தாவீது சொல்லுகிறார், ஆண்டவரே உமது காருண்யம் என்னை பெரியவனாய் மாற்றும். ஆண்டவரே ஸ்தோத்திரம். கிருபை இருந்தா போதும். அருமையான பிள்ளைகளே, அருமையான இந்த மாலை நேரத்தில் உங்களை பார்த்து சொல்லி வார்த்தை சொல்லி முடிக்கிறேன். கர்த்தர் நன்மையான ஈவை தருவார். ஸ்தோத்திரம். கலங்காதீங்க, சோர்ந்து போகாதீங்க. நன்மை வேணுமா? முதலாவது அவரை தேடுங்க. நன்மை வேணுமா? வேதத்தில் காத்துருங்க, வேத வசனத்தை கேளுங்க. நன்மை வேணுமா? அவரையே இன்பத்தில் துன்பத்தில் பின்பற்றுங்க. நன்மை வேணுமா? கர்த்தருடைய ஆலயத்தில் நிலைத்திருந்து இருங்க. நிச்சயமா நன்மை எப்படி கொடுப்பாரு? திருப்தியாய் கொடுத்து உங்களை சந்தோஷப்படுத்துவார். ஜெபிக்கட்டா? அன்பு ஆண்டவரே, இயேசப்பாவின் நல்ல நாமத்தில் ஆண்டவரே, உங்கள் சமாதானத்தின் நேரத்தில் அப்பா நன்றி அப்பா, என் ஜனங்கள் நான் அளிக்கும் நன்மையினால் திருப்தி ஆவார்கள் என்று சொல்லியிருக்கீங்கப்பா. எங்க பிள்ளைகளை ஒவ்வொருவரையும் நன்மை என்கிற ஆசீர்வாதத்தினால திருப்திப்படுத்துங்க. எதெல்லாம் குறைவோடு இருக்குதோ அந்த குறைவுகள் எல்லாவற்றையும் கர்த்தர் நிறைவாக்கி நடத்த வேண்டும்படி ஜெபிக்கிறேன். கர்த்தரை வார்த்தை கொடுத்து வார்த்தை கேட்ட எல்லாரையும் கர்த்தர் பேர் பேராய் தனித்தனியாய் நீங்க ஆசீர்வதிச்சிருங்கப்பா. கர்த்தர் அப்படி செய்கிற அன்புக்காக நன்றி தாழ்த்துகிறேன். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென், ஆமென். God bless you. God bless you.